ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய அறுவடையை பார்க்கலாம். முதல்ல நம்ம கொத்தவரங்காயை பார்க்கலாங்க. ER கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க கொத்தவரங்காய் ஃபஸ்ட்டு நம்ம பறிச்சிக்கலாங்க. இப்போ ஒரு 3 நாள் விட்டாவே நல்லா காய் சேர்ந்துருதுங்க. அந்தளவுக்கு மடமடன்னு வளர்ந்துருதுங்க. இப்போ எப்படி நம்மளுக்கு வெண்டைக்காய் 2 நாளைக்கு ஒரு டைம் கிடைக்குதோ அதே மாதிரி இதுவும் அப்போ ஆயிடுச்சுங்க. பறிக்காத சரி இன்னும் ஒரு 2 நாள் சேர்த்து விடலாம் அப்படின்னா காய் இன்னும் நிறையவே ஆயிக்குது. அப்புறம் கொஞ்சம் தப்பமாக காய் ஆகிடுதுங்க. அதனால் சரி எலசாக இருந்தால் நல்லாயிருக்குன்றதுனால நான் மேக்ஸிமம் 3 நாள் தாங்க விடுவேன். அதுக்கப்புறம் பறிச்சிடுவோங்க. அப்புறம் போன பிரம்மாண்ட அறுவடைக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. எனக்கு வரவேற்பு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கமெண்ட்டு கொடுத்தவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. அதில் ஒரு சில சிஸ்டர் எங்களுக்கு கேட்ட கேள்விக்கு நீங்கள் கொடுத்த பதில் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றதும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்க அப்படின்ற விஷயத்தை படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அப்புறம் ஒரு சிஸ்டர் நானும் எள்ளு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணி தாங்க மாடி தோட்டம் யூஸ் பண்ணுறேன். இப்போ தேங்காய் புண்ணாக்கையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க. ஆனால் ஒன்றுங்க, அவங்க சொன்ன விஷயத்தில் நான் ஒன்று கற்றுட்டது என்னென்ன அப்படின்னா, எள்ளு புண்ணாக்கும் செடிக்கு போடுறாங்களா அப்படின்ற விஷயம் எனக்கு அவங்க சொன்ன பின்னாடி எனக்கு அதில் புரிஞ்ச விஷயம் அது ஒன்று தாங்க. ஏன்னா எனக்கு நான் இது வரைக்கும் எள்ளு புண்ணாக்கை நான் ட்ரை பண்ணதில்லைங்க. நீங்கள் சொன்ன உடனே எனக்கு எள்ளு புண்ணாக்கும் ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சுங்க. அந்தளவுக்கு நீங்கள் எனக்கு புதிய தகவல் ஒன்று சொல்லியிருக்கீங்க. நான் அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் அது கத்திரி இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, கத்திரி என்ன வெரைட்டி சொல்லுங்கள் சிஸ்டர்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கத்திரி என்ன வெரைட்டின்னு நான் கடையில் தாங்க விதை வாங்கினேன் ஃபஸ்ட்டு. இப்போ தான் நான் நாற்று விட்டு இப்போ வச்சுருக்குறேங்க. இன்னும் பிடுங்கி நடலை. இதே நல்லா இருக்குது செடின்றதுனால நான் இன்னும் லேட் பண்ணிகிட்டே போகிறேங்க அதை நடுறத்துக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கத்திரி என்ன ரகன்றது அந்த பேக்கெட்லேயே இல்லைங்க. நான் வேணால் உங்களுக்கு அந்த பேக்கெட்டாகவே இந்த வீடியோவில் நான் காட்டுறேங்க. பார்த்து உங்களால் அதை கண்டுபிடிக்க முடிஞ்சால் அதை நீங்கள் அப்படியே கொண்டு போய் கடையில் காமிச்சு கூட நீங்கள் அந்த வெரைட்டியை வாங்கிக்கிங்க. ஏன்னா அதில் வெரைட்டி எழுதலைங்க, என்ன வெரைட்டி அப்படின்றது அதில் இல்லை. அது இப்போ கம்பெனி பேர் மட்டும்தாங்க இருக்குது, கத்திரிக்காவுடைய பேர் அதில் இல்லைங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னா, நிறைய பேர் மாடி தோட்டம் வச்சுங்கிறவங்க என் வீடியோவை பார்த்து அவங்க சந்தோஷப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. உண்மையிலே எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஏன்னா மாடி தோட்டம் வச்சுங்கிறவங்க ஒருத்தரும் ஷேர் பண்ணிக்கிற விஷயம் உண்மையிலே சூப்பரான அனுபவங்க. ஒருத்தர் தெரியுது, ஒருத்தருக்கு தெரியல அப்படின்னா அவங்க நம்மளுக்கு சொல்லித்தர்றது அது நல்லா இருக்குங்க. பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, கேட்குறதுக்கும் நல்லா இருக்குதுங்க. அதனால் எனக்கு அந்த எள்ளு புண்ணாக்குன்ற விஷயம் எனக்கு புதுமையான விஷயங்க. அந்த வீடியோவை நான் ஒன்று கற்றுட்டேன் அப்படின்னா அதுதாங்க. நான் ஒன்றும் எள்ளு புண்ணாக்கு ட்ரை பண்ணதில்லைங்க. நான் வேணால் ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்ட்டு நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. ஏன்னா அது எனக்குமே புதுசு தாங்க. எள்ளு புண்ணாக்கு உண்மையிலே அது எனக்கு ஒரு எப்படி சொல்கிறதுன்னா நான் கேள்வி கூட படலைங்க. அதனால தான் எனக்கு அது புதுமையாக இருந்துச்சு. ஒரு விஷயத்தை நான் கேள்விப்படாத பேரை நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுக்கு இவ்வளோ நேரம் நான் எடுத்துக்கிறதுக்கு காரணம் நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேங்க அந்த விஷயத்தில். அதனால தான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நன்றி சொல்கிறேங்க. அப்புறம் ஸ்ரீலங்கா சிஸ்டர் ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஹாய் ஸ்ரீலங்கா சிஸ்டர், ஹாய், நல்லா இருக்கீங்களா? அப்புறம் என்னுடைய வீடியோவை பார்க்குற அத்தனை பேருக்கும் மறுபடியும் ஒரு நன்றிங்க. இப்போ வாங்க காயை பற்றி பேசலாம். கமெண்ட்டை பற்றி நிறைய நேரம் பேசிட்டுங்க. பாருங்கள் சிஸ்டர், உங்களுக்கு கத்திரிக்காய் விதை பேக்கெட் இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதே தாங்க நான் விதைச்ச விதை, பார்த்துக்குங்க. இதை நீங்கள் கடையில் காமிச்சு நீங்கள் கேட்டு நீங்கள் பயிரிட்டு நல்லா. ஆனால் கத்திரிக்காய் உண்மையிலே நான் பெருமைக்கு சொல்லலைங்க,
உண்மையிலே நோவு தாக்கலை, கத்திரிக்காய் சொத்தில் தாக்கலை. உண்மையிலே எனக்கு ஆச்சரியமான வெரைட்டி இந்த கத்திரிக்காய் ரகங்க. ஏன்னா நான் விளைஞ்சதில் நானும் பிளாக் பியூட்டி விளைச்சிருக்கேன், அப்புறம் நீல வாக்கில் கத்திரிக்காய் போட்டிருக்கேன். ஒரு 4-5 வெரைட்டி நானும் ஒரு 2-3 வருஷத்தில் ட்ரை பண்ணியிருக்கிறேங்க. ஆனால் எதுக்குமே எனக்கு பலன் இந்த அளவுக்கு கிடையாதுங்க. இந்த வெரைட்டி உண்மையிலே சூப்பருங்க. சாப்பிட்றதுக்கும் சரி, டேஸ்ட்டும் சரி, விளைச்சலும் சரி சூப்பராக இருக்குதுங்க. அதனால் நம்மளுக்கு சொத்தில் இல்லாத கத்திரிக்காய் சாப்பிட்ணுன்னா இந்த கத்திரிக்காய் ரகம் சூப்பராக இருக்குதுங்க. இதை நான் சஜஷன் பண்ணுவேன். ஏன்னா நான் ட்ரை பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் அதே விதையை நான் ட்ரை பண்ணுறேன்னா பார்த்துக்குங்க. ஏன்னா எனக்கு அந்த வெரைட்டி தான் ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க இப்போ. ஏன்னா நம்ம மாடி தோட்டத்தில் வச்சு விளையிறதே என்ன காரணம்னா, நம்ம இயற்கை முறையில் சாப்பிட்ணும், மருந்து இல்லாத காய்கறி சாப்பிட்ணும் தான் நம்ம அதனுடைய இதில் தாங்க அந்த மாடி தோட்டமே நம்ம அதனால் நம்ம சொத்தில் இல்லாத விளைஞ்சாதாங்க நம்மளுக்கும் அது பெனிஃபிட்டு. நம்ம கொடுக்குற சத்துக்கும், நம்ம கொடுக்குற நம்ம போடுற எருவுக்கும் நம்ம பலனை அனுபவிக்கணும். அப்படின்னா அதனுடைய காய் திரட்சியாகவும் இருக்கணும், அது ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஆரோக்கியமான உணவை நம்ம சாப்பிட்றோம், ஆரோக்கியமான காய் சாப்பிட்றோன்ற ஒரு திருப்தி கிடைக்குங்க. இதுதாங்க அறுவடை, பார்த்துக்குங்க. சரி வாங்க, அடுத்தது பச்சை மிளகா அறுவடையை பார்க்கலாம். பச்சை மிளகா அந்த முறை கொஞ்சம் நிறைய விட்ருக்குதுங்க. அதனால் என்ன பண்ணலான்னு இருக்கேன், இன்றைக்கி செடியை பூரா பளிச்சுன்னு கட் பண்ணிடலான் இருக்கிறேங்க. ஏன்னா செடி ரொம்ப வெயிட்டாக இருக்குதுங்க, உடஞ்சி விழுந்துருமான்னு ஒரு டவுட் இருக்குதுங்க. அதனால் சரி இன்றைக்கி எல்லாமே பழுத்த மிளகாயும் பச்சை கலரில் க்ரீன் கலர் மிளகாயுமே சேர்த்து எல்லாம் ஒரு முட்டை கட் பண்ணிடலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா நம்ம காயை நிறையவும் விடக்கூடாதுங்க. ஏன்னா செடி அதிலையுமே நம்மளுக்கு உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் இன்றைக்கி பளிச்சுன்னு பறித்து விட்டுறலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா இது செடி நல்ல ரகமாக இருக்குதுங்க, நிறைய காய் வைக்கிது, நல்லா பூ வைக்கிது. அதனால் இதுக்கு இன்றைக்கி பளிச்சுன்னு பறிச்சுட்டு மறுபடியும் இது பூ எடுக்குது, மறுபடியும் பூ எடுக்கட்டும்னு சொல்லி விடலான்னு இருக்கிறேங்க. ஏன்னா காய் இப்போ தேவைப்படுதுங்க. பச்சை மிளகா இப்போ அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்து இப்போ பச்சை மிளகா நல்லாவே தேவைப்பட ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் நம்மளுக்குமே இப்போ தேவைப்படுறதுனால சரி எல்லாம் இன்றைக்கி பறிச்சிடலாம். நம்ம நோவு தாக்காத இதை வச்சுங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குதுங்க இந்த பச்சை மிளகாய் செடியை. இந்த வருஷம்தாங்க நான் இந்த பச்சை மிளகாயை இவ்வளோ அறுவடை பண்ணுறது இந்த வருஷம்தாங்க. பச்சை மிளகாயெல்லாம் நான் கண்டிப்பாக அறுவடையே இவ்வளோ நாளைக்கு நான் பண்ணலைங்க. ஏன்னா ஒரு 1/4 கிலோ பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குங்க. அதுக்குள்ளே இலை சொட்டில் வந்துடும், அதுக்குள்ளே கள்ளிப்பூச்சி விழுந்துடும், இல்லை மிளகா செடி தேய்ச்சி மாதிரியே நின்றுடுங்க. அதாவது காயும் எடுக்காது, பூவும் எடுக்காது, அப்படியே நிற்குங்க. அப்புறம் பிடுங்கி போட்டு அப்புறம் நான் வேறு செடி வச்சுருவேங்க. அந்த மாதிரி இந்த மிளகா ரகன்னு கூட எனக்கு இந்த வருஷம்தாங்க எனக்கு நல்ல பலன் கொடுத்துருக்கு. இந்த வருஷமே எனக்கு மொட்டை மாடி தோட்டத்துக்கு நம்ம கம்பேரிசன் பண்ணோம்னா இத்தனை வருஷத்தில் 2-3 வருஷத்தோட இந்த வருஷம் பரவாயில்லன்னு சொல்லலாங்க. எல்லா காய்கறியுமே எனக்கு சூப்பராக கொடுத்துருக்குது, இன்னும் அறுவடை கொடுக்குது, இதுக்கு மேலேயும் கொடுக்க போகுது. ஏன்னா இப்போ மறுபடியும் பேட்ச் பை பேட்சாக நான் ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இப்போ எல்லா கொடியுமே நல்லா காய் வைக்குதுங்க. நல்லா கொடி ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. இன்னும் இது பச்சை மிளகா நான் இன்னும் வேறு செடி நான் போடவே இல்லைங்க. இந்த பச்சை மிளகா செடியே இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்மளுக்கு காய் கொடுக்கும் போல இருக்குதுன்றதுனால நான் மறுபடியும் இளஞ்செடி நடவே இல்லைங்க. இது பார்க்கலாம், இது நல்லா கொடுக்கறத நிறுத்துகிற வரைக்குமே இந்த முறை புது செடி போட வேணாம், இதே நல்லா இருக்குதுன்னு சொல்லி விட்டுருக்குறேங்க. ஏன்னா இந்த வருஷம் 4 செடி மிளகா செடி போட்டிருக்குறேங்க, 4 வகை போட்டிருக்குறேங்க மிளகா ரகம். அதனால் 4மே நல்லா இருக்குது. அதனால் நம்மளுக்கு பச்சை மிளகாய்க்கு பஞ்சம் வராதுன்னு தான் நினைக்கிறேங்க. ஏன்னா ஒரு செடி அறுவடை பண்ணிட்டோன்னா இன்னொரு செடி அடுத்தது அறுவடைக்கு ரெடியாக இருக்குதுங்க. அந்த மாதிரி மாற்றி மாற்றி இப்போ நான் அறுவடை பண்ணுறேங்க. அதனால் நம்மளுக்கு இந்த வருஷம் புது செடிக்கு அடுத்த வருஷம்தான் போடலான்ட்டு இருக்கிறேங்க. இந்த முறை இதே போதுன்ற மாதிரி நான் இன்னும் போடலைங்க. இளஞ்செடி இன்னும் மிளகா ரகம் மட்டும் இன்னும் நடவே இல்லைங்க. பாருங்கள் மிளகா அறுவடையை கண்டிப்பாக ஒரு 1/2 கிலோ மிளகாய்க்காவது வருங்க. அந்த அளவுக்கு நம்ம அறுவடை பண்ணியிருக்கிறோம். சூப்பராக இருக்குது பாருங்கள் மிளகா, குட்டி குட்டியான மிளகா, ஃப்ரெஷ்ஷான மிளகா, நல்லா இருக்குது பாருங்கள். அடுத்தது மல்பெரி அறுவடை பார்க்கலாங்க.
மல்பரியும் பழம் நிறைய இருக்குது பாருங்கள், உங்களுக்கே தெரியுது பாருங்கள். சிகப்பாக இருக்கிறது பூரா மல்பரி தாங்க. ஒரு குச்சியை கட் பண்ணி வச்சோம்னாலுமே அதுவே இது வந்துருங்க. அந்த மாதிரி இது ரகங்க, இந்த மல்பரி ரகம் மட்டும். இப்போ நான் ஒரு கேரி பேக்லேயும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. ஒரு பெட்டு கட் பண்ணி வச்சு அதுவுமே நல்லா தளைஞ்சி இப்போ அதுவுமே காய் பிடிச்சிருக்குதுங்க. ஏன்னா இது இப்போ பழம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குதுன்றதுனால இப்போ பேசியில் தலைக்கு யாராவது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி இந்த பழத்தை வச்சு நான் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. அதனால் இது இருக்கட்டும் இன்னும் 2 பேக்குன்னு சொல்லி இப்போ மறுபடியும் ஒரு பேக்கு நட்டு விட்ருக்குறேங்க. இப்போ ஏற்கனவே 3 பக்கெட் வச்சுருக்குறேங்க. இன்னொரு பேக்கையும் இப்போ போட்டு விட்ருக்குறேங்க. அந்த மாதிரி இப்போ இது 4 வகை இருக்குது, 4 பக்கெட்டில் இருக்குதுங்க இப்போ இதில். ஏன்னா பழம் இது நல்லா இருக்கிறதுனால ஒரு ஆளுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்காவது நம்ம சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்குதுன்றதுனால இது கொஞ்சம் நிறைய தேவைப்படுறதுனால நான் இப்போ ஒரு 4 பைட்டு இது நட்டு வச்சுருக்குறேங்க. இது சாப்பிடவும் சூப்பராக இருக்குதுங்க இந்த பழம். அதனால எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பழம் ரொம்ப பிடிச்சதுங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இதுவே உங்களுக்கு ஆர்ட்டு மாதிரி கூட வருங்க. ஒரு சில நேரத்தில் பழம் ஆர்ட்டு மாதிரியே வைக்குங்க, நல்லா இருக்குங்க. அந்த பெரிய சைஸுங்க. ஆர்ட்டு மாதிரி வைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தப்பமாக நல்லா பெரிய ரகமாக வைக்குங்க. கருப்பாக எப்படி தொங்குது பாருங்கள் பழம். அதனால் இந்த பழம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால ஒரு 4 பேக்கு இப்போதைக்கு வச்சுருக்குறேங்க. பேக்கில் இல்லைங்க, பக்கெட்டில் வச்சுருக்கேன். ஒரு பேஸுன்னு 2 பக்கெட்டில் வச்சுருக்கேன். 20 லிட்டர் பக்கெட்டில் வச்சுருக்கேன். இப்போ தான் ஒரு 12க்கு 15 பேக்கில் இப்போ ஒரு கட்டிங்ஸு நட்டு வச்சு இப்போ அதுவும் வந்திருக்குதுங்க. அதனால் இப்போ 4 ஆயிடுச்சுங்க இந்த ரகம். அந்த அளவுக்கு இந்த செடி பழத்தினுடைய தேவைகள் அதிகமாகிடுச்சிங்க. இப்போ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் மல்பரி பழத்தை அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிடி தட்டு அதில் சரியும் 2 பழம் இருந்ததுங்க, அதையும் உங்களுக்கு வைக்கிறேன் பாருங்கள். சரியும் பரவாயில்லைங்க, 1 2ன்னு நிறைய பழம் போடுதுங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற வீடியோவுக்கு எனக்கு ஒரு பலனுங்க. பாய்.